பொதுவா நம்ம கிட்ட என்னதான் எக்ஸ்பென்சிவான பைக்ஸ்லாம் இருந்தாலும் இந்த மாடிஃபைட் பைக்ஸ் மேல இருக்க கிரேஸ் மட்டும் என்னைக்குமே குறையாது. அந்த வகையில இந்த உலகத்துல எக்கச்சக்கமான மாடிஃபைட் பைக்ஸ் இருக்கு. அதுல ரொம்பவே பெஸ்டான 10 மாடிஃபைட் பைக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாடிஃபிகேஷனா சாதாரண மாடிஃபிகேஷன் இல்லங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு சில பைக்ஸ்லாம் கார் இன்ஜின், ட்ரக் இன்ஜின், ஹெலிகாப்டர், ஏரோப்ளேனோட இன்ஜின் வச்சுலாம் கூட மாடிஃபை பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமான பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிறது TMC Dumont. US F1 ரேஸ் சாம்பியனான டார்சு மார்க்கஸ் அப்படின்ற இவர் தான் இந்த TMC Dumont அப்படின்ற பைக்கை உருவாக்கி இருக்காரு. இந்த பைக்ல இருக்க என்ஜின் 1960ல ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி 6 சிலிண்டர்களோட ஃபிளைட்டுக்காக உருவாக்கின என்ஜின். அந்த ஃபிளைட்டோட என்ஜினை கொண்டு வந்து தான் தலைவன் இவரோட மூளையை யூஸ் பண்ணி தாறுமாறான இந்த பைக்கை உருவாக்கி இருக்காரு. அண்ட் இதுக்கு பெருமை சேர்க்கிற விதமா தான் இதோட பேருமே TMC Dumontனு வச்சிருக்காரு. பிகாஸ் அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது முதல்ல ஃபிளைட் கண்டுபிடிக்க முயற்சி பண்ண ஆல்பர்டோ சாண்டாஸ் டுமாண்ட் அப்படின்றவரோட ஞாபகார்த்தமா தான் இந்த பைக்கு TMC Dumontனு பேர் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த பைக்கை ஒரு ஒன் அண்ட் ஒன்லி மாஸ்டர் பீஸ்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா உலகத்திலேயே இந்த பைக் ஒன்னே ஒன்னு மட்டும் தான் இருக்கு. சோ இது சேல்ஸ்க்கும் வரல அப்படின்றதால இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது இதுல கிளட்ச், கியர்னு எதுவுமே கிடையாது. அண்ட் இது மேக்ஸிமம் 200 km ஸ்பீட் வரைக்கும் போகுமாம். 9வது இடத்துல இருக்கிறது RK கான்செப்ட் பைக்ஸ். லாஸ் வேகாஸ்ல இருக்க ரஃபிக் கெசி அப்படின்ற இவர் தான் இந்த பைக்ஸை உருவாக்கி இருக்காரு. அதனாலேயே இவரோட பேரை ஷார்ட் பண்ணி RK கான்செப்ட் பைக்ஸ்னு பேர் வச்சிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி மொத்தம் 50 மாடிஃபைட் பைக்ஸ் உருவாக்கி இருக்காரு. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் RK கான்செப்ட் பைக்ஸ்னு சொல்லுவாங்க. மாடிஃபிகேஷன் என்னன்னு இவர்கிட்ட இருந்து தாங்க கத்துக்கணும். பிகாஸ் இவர் உருவாக்குற எல்லா பைக்குமே ஒவ்வொன்றுமே வெவ்வேறு தனித்தனி டிசைன்ல தான் இருக்கும். ஆனது எல்லாமே பார்க்கவே பங்கமா இருக்குங்க. அண்ட் இதுல நம்மள ஆச்சரியப்படுத்துற இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் உருவாக்கி இருக்க ஒரு சில பைக்ஸ்லாம் ஃபியூல் டேங்க் இருக்காதுங்க. ஃபியூல் டேங்க் இல்லனா அப்ப இது எலக்ட்ரிக் பைக்கா தான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. எல்லாமே பெட்ரோல்ல ஓடுற பைக் தான். ஆனா இந்த பைக்கை ஓட்ட ரைடர் தான் இதோட ஃபியூல் டேங்கை முதுகுல மாட்டிட்டு ஓடுற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. யார் சாமினே முன்னால மட்டும் எப்படிதான் இப்படிலாம் யோசிக்க முடியுது. அண்ட் இந்த பைக்கோட பிரைஸ்லாம் பார்க்கும்போது எல்லா பைக்குமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு பைக்குமே அதோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி 20 இருந்து 50 லட்சம் வரைக்கும் சேல் பண்றாரு. 50 லட்சமான ஷாக் ஆகாதீங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த லெவல் மாடிஃபிகேஷனுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த வீடியோல பார்க்க போற ஒரு சில பைக்ஸ்லாம் 10 கோடியில இருந்து 90 கோடி வரைக்கும் விற்கப்படுது. சோ அந்த பைக்ஸ்லாம் எது எதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. 8வது இடத்துல இருக்கிறது ஹப்லெஸ் மோட்டார் சைக்கிள். சிகாகோல இருக்க டீம் மேக்நேமர் அப்படின்ற இவர் தான் இந்த ஹப்லெஸ் மோட்டார் சைக்கிளை உருவாக்கி இருக்காரு. இது ஒரு ஃபுல்லி எலக்ட்ரிக் பைக். அண்ட் இதுதான் வேர்ல்ட்லயே முதல்ல உருவாக்கப்பட்ட ரிம்மே இல்லாத ஃபுல்லி எலக்ட்ரிக் பைக்னு சொல்லப்படுது. இந்த பைக் மத்த பைக்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இதோட ஹெட்லைட்டை கூட மத்த பைக்ஸ் மாதிரி நார்மலா வைக்காம ஃப்ரண்ட் வீலோட சைடுல வச்சு டிசைன் பண்ணிருக்காரு. இது ஃப்ரண்ட் வியூல பார்க்க ஒரு பிளாக் பீஸ்ட் மாதிரி இருக்குல்ல. அண்ட் இதோட ஸ்பெக்ஸ்னு பார்த்தா ஃபுல்லி எலக்ட்ரிக் பைக் அப்படின்றதாலேயே இதுல கியர்லாம் கூட கிடையாது. அண்ட் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணா மேக்ஸிமம் 150 km ஸ்பீட்ல 400 km டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுமாம். அண்ட் இதே மாதிரி நியூட்ரான் பைக் அப்படின்னு ஒரு பைக் இருக்கு. லுக் வைஸா அதை விட இந்த நியூட்ரான் பைக் தான் பங்கமா இருக்கும். ட்ரான் லெகசி படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல ஒரு பைக்கை காட்டுவாங்களே அதே லுக்ல ஒரு பைக் உருவாக்கணும் அப்படின்னு தான் இந்த பைக் உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அதோட அவுட்புட்டும் அவங்க நினைச்ச மாதிரியே பர்ஃபெக்டா வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி 2019 நடந்த துபாய் பைக் எக்ஸ்போல இந்த பைக் தான் பெஸ்ட் மாடிஃபைட் பைக்ஸ் அப்படின்ற பேரையும் வாங்கியிருக்கு. இதனாலேயே அப்ப இதோட பிரைஸ்மே 1 கோடிக்கு இடத்துல போச்சு. 1 கோடி. அப்ப 1 கோடி. அடுத்து பார்க்க போறது பான்சர் பைக். ரஷ்யால தான் இந்த ஒரு பைக் உருவாக்கி இருக்காங்க. இது ஒரு சாதாரண பைக்னு சொன்னா யாராலுமே நம்ப முடியாது. பிகாஸ் இந்த பைக்கை 12 சிலிண்டர் ரஷ்யன் டேங்க் என்ஜினை வச்சு உருவாக்கி இருக்காங்க. இதோட லுக்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இது ரொம்பவே லார்ஜ் சைஸ்ல இருக்க ஒரு பைக்குங்க. எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா நீங்க வச்சிருக்க காரை விட பெரிய சைஸ்ல இருக்கும். அண்ட் கார் மாதிரி 4-5 பேர் டிராவல் பண்ற மாதிரி தான் இந்த பைக்கையும் டிசைன் பண்ணிருக்காங்க. 6வது இடத்துல இருக்கிறது பசுமா V8M. பிரான்ஸ்ல இருக்க லசூரிக் அப்படின்ற ஒரு கஸ்டம் பைக்ல உருவாக்குற கம்பெனி தான் இந்த பசுமா V8M அப்படின்ற 4 வீல் கஸ்டமைஸ்டு பைக் உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இதுல ஒரு நார்மலான பைக் என்ஜினை கொடுக்காம V8 ஃபிளாட்டட் காரோட என்ஜினை வச்சு மாடிஃபை பண்ணிருக்காங்களாம். சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் 350 km ஸ்பீட் வரைக்கும் போகுமாம்.
அண்ட் பிரான்ஸ்ல அடிக்கடி பனிப்பொழிவு ஏற்படும் அப்படின்றதாலேயே அதிக பனி நிறைஞ்ச இடங்களையும் இந்த பைக்கை ஓடுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்க ஃபன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி இருக்கானே. நீங்க இதை வாங்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட விலையை கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. ஏன்னா இந்த பைக்கோட பிரைஸ் இந்திய மதிப்புப்படி 1,18,00,000. 5வது இடத்துல இருக்க பைக் நெய்மன் மார்க்கஸ் லிமிடெட் எடிஷன் ஃபைட்டர். இந்த பைக்கோட விலையை கட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். பிகாஸ் இந்த பைக்கோட பிரைஸ் இந்திய மதிப்புப்படி 91 கோடிங்க. 91 கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு அப்படி இந்த பைக்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா அப்படி இந்த பைக்ல பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த பைக்கை தயாரிச்சிருக்க கம்பெனி கூட பைக் இண்டஸ்ட்ரியில அவ்வளவு பெரிய பிராண்ட் வேல்யூ இருக்க கம்பெனி கூட இல்லைங்க. பைக் இண்டஸ்ட்ரிக்கே சுத்தமா சம்பந்தம் இல்லாத நெய்மன் மார்க்கஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் இந்த பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பைக் ஸ்டார்டிங் சேல்ஸ்க்கு வரும்போது 1.5 lakhsக்கு தான் வந்திருக்கு. அண்ட் ஒரு ஆக்ஷன்ல தான் இந்த பைக் 91 கோடிக்கு விலை போயிருக்கு. அதுல இருந்து தான் இந்த பைக்கோட டிமாண்டும் அதிகமாகிடுச்சு. இதே மாதிரி பிரெடேட்டர் பைக் அப்படின்ற ஒரு பைக்கை மாடிஃபைட் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இதை உருவாக்குனதும் ஒரு பெரிய பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ இல்ல, தாய்லாந்தை சேர்ந்த ஆரம் அப்படின்ற ஒரு 18 வயசு பையன் தான் அம்மாவோட ஹெல்ப்ல சொந்தமா யோசிச்சு இந்த பைக் உருவாக்கி இருக்கான். பிரெடேட்டர் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன இந்த பையன் பிரெடேட்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு பைக் உருவாக்கி அதை பிரெடேட்டர் காஸ்டியூமை போட்டுட்டு ஓட்டணும் ஆசைப்பட்டு தான் இந்த பைக் உருவாக்குனதா சொல்லியிருக்கான். வேற லெவல்ல. அடுத்து பார்க்க போறது ட்ரக் பைக். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க வால்டர் மாஸ் அப்படின்ற இவர் தான் இந்த ட்ரக் பைக்கை உருவாக்கி இருக்காரு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல இவர் ட்ரக்ஸை மாடிஃபிகேஷன் பண்றவரா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த ட்ரக்ஸோட என்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸையும் வச்சு பைக் உருவாக்கினா எப்படி இருக்கும்னு ஐடியா வந்திருக்கு. ஸோ அந்த ஐடியா வச்சு ட்ரக்கோட என்ஜின் வச்சு இப்படி நிறைய வித்தியாசமான வேற லெவல் பைக்கை கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பைக்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லான டீசல் இன்ஜினால உருவாக்குறதாலேயே எல்லாமே மேக்ஸிமம் 300 km ஸ்பீட் வரைக்கும் போகுமாம். அண்ட் இவர் உருவாக்குற பைக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே மேட் மேக்ஸ் படத்துல வர வெஹிக்கிள்ஸ் மாதிரி வெறித்தனமா இருக்கும். சோ இதனாலேயே இவர் தயாரிக்கிற இந்த மாடிஃபைட் பைக்ஸ் வாங்க நிறைய பேர் போட்டி போட்டுட்டு வராங்க. இதனாலேயே இந்த பைக்கோட பிரைஸ்மே 30 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் விலை போகுது. 3வது இடத்துல இருக்கிறது மான்ஸ்டர் பைக். இந்த மான்ஸ்டர் பைக்கை ராபு மேன் அப்படின்றவர் தான் உருவாக்கி இருக்காரு. இந்த ஒரு பைக்கை உருவாக்க மட்டுமே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காராம். இந்த பைக்கை 4 வீலர்ஸோட கில்லர்னு தாங்க சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த பைக் 13 டன் வெயிட்ல 10 அடி உயரமும் 30 அடி நீளமும் கொண்ட ஒரு ரியல் மான்ஸ்டர் மாதிரி தான் இருக்கு. அண்ட் 2 வீலர்ஸோட எதிரியான கார்ஸை கண்டெம் பண்றதுல தான் இந்த பைக் ஸ்பெஷலிஸ்டாவே இருக்கு. இந்த பைக்குமே ஒரு பெரிய ட்ரக்கோட என்ஜின் வச்சு தான் உருவாக்கி இருக்காங்க. சோ இதுவுமே மேக்ஸிமம் 200 km ஸ்பீட் வரைக்கும் போகுமாம். 2வது இடத்துல இருக்கிறது மோனோவீல் பைக். பைக்னால 2 வீலோட தான் இருக்கணுமா என்ன? ஒரு வீல்ல ஓடுற மாதிரியும் பைக்கை உருவாக்க முடியும்னு தான் யுஎஸ்எஸ் அந்த கேரி மெக்லின் அப்படின்றவர் இந்த மோனோவீல் பைக்கை உருவாக்கி இருக்காரு. இந்த பைக்கோட வெயிட் வெறும் 13 kg தான் இருக்கும். அண்ட் இதால 50 km ஸ்பீட் வரைக்கும் போக முடியும். அண்ட் இந்த பைக் ரோட் லீகலும் கூட. இந்த ஒரு காரணத்தால தான் இந்த வித்தியாசமான மாடிஃபைட் பைக்கை செகண்ட் பிளேஸ்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க பைக் எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது வரைக்கும் பார்த்த பைக்ல சப்போஸ் ஏதாவது ஒரு பைக்கை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதா சொன்னா நீங்க எந்த பைக்கை சூஸ் பண்ணுங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க பைக் தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஃபைனலாக இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க பைக் the one and only Dodge Tomahawk. டாஜ் அப்படின்ற ஒரு கார் நிறுவனம் அவங்களோட டாஜ் வைப்பர் அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் கார்ல இருந்து பவர்ஃபுல்லான V10 இன்ஜினை கொண்டு வந்துதான் முன்னாடி 2 வீல் பின்னாடி 2 வீல் செட் பண்ணி இந்த டாஜ் டமாக் அப்படின்ற பைக்கை உருவாக்கி இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் காரோட இன்ஜின்னா சும்மாவா, அதோட பர்ஃபார்மன்ஸும் ஸ்போர்ட்ஸ் காருக்கு ஈக்குவலா இருக்கணும்ல. சோ அதுக்கேற்ற மாதிரி இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 563 km/h. இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா பைக்ஸுமே மொத்தமா கொண்டு வந்து டிராக் ரேஸ் விட்டா தலைவன் இருக்க எல்லா பைக்குமே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான். இதனாலதான் இந்த டாஜ் டமாக் என்னோட ஃபேவரட் பைக்கா இருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ உங்களோட ஃபேவரட் பைக் எது அப்படின்றத மறக்காம இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல ஹெலிகாப்டர் என்ஜின்ல செஞ்ச ஒரு பைக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை மட்டும் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணல. பிகாஸ் அந்த பைக் இந்த இயரோட டாப் 10 வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக்லயே இடம் பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த ஒரு பைக்கை மட்டும் மோஸ்ட் பவர்ஃபுல் டாப் 10 வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தல, அந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல ரைட் சைடுல ஒரு இமேஜ் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.